வணக்கம் மக்களே, இன்னைக்கு என்னன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கம்பேரிஷன்னா, ஆனால் ரெண்டுமே ஃப்ரோசனு. என்னென்ன பிராண்டுனா ஐடிசி மாஸ்டர் செஃப் ஒன்று, அப்புறம் ஐஃபன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து கிரிங்கிள் ஃப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 97 ரூபா, ஐடிசி வந்து 109 ரூபா. மொத்தமாக நான் ஜெப்டோவில் வந்து 199 ரூபா ஆயிடுச்சு எனக்கு பில்லு. ஸோ வந்து ஐடிசி வந்து 420 கிராமு, ஆனால் வந்து ஐஃபன் வந்து 400 கிராமு. ரெண்டுத்துக்கும் ஒரே ரூல்ஸ் தான் சமைக்கிறதுல, ரெண்டுமே 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணணும். ஸோ இப்போ செஞ்சுட்டு எது டேஸ்ட்டில் பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். ரெண்டுத்துலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். இப்போ எண்ணெய் வேற காய்ச்சி வச்சிருக்கேன், சூடாக இருக்குது. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டுமே குக் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது ஐஃபனு. இப்போ இதை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் எந்த சால்ட் எதுவுமே கொடுக்கல, இதில் இந்த சீசனிங் மாதிரிலாம் எதுவுமே தரல. ஸோ அப்படியே தான் சாப்பிட்றேன். எதுவுமே இல்லாமல் சாப்பிட ஓகே, நார்மலாக இருக்கு. இப்போ நான் வந்து கேஎஃப்சிலேருந்து வாங்கிட்டு வந்த சாஸ் இருக்குது, அதை வச்சு சாப்பிட போகிறேன். இப்போ ஐடிசி மாஸ்டர் செஃப் ஃப்ரைஸு. ஸோ இதை சாப்பிட்டு பார்க்கலாம். இதில் நார்மலாக சாப்பிடும் போது அந்த பொட்டேட்டோ ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது. சும்மா சாப்பிட கூட நல்லா தான் இருக்குது. இப்போ கேஎஃப்சியில் வாங்கின சாஸ் தொட்டு சாப்பிட ஐடிசி சூப்பராக இருக்குது. ஃபைனல் கன்க்ளூஷன் என்னன்னா, ஐடிசி ஐஃபனு ரெண்டுத்துல வந்து ஐடிசி பெட்டராக இருக்குது, நல்லாவே இருக்குது. டேஸ்ட்டு நார்மலாக சாப்பிடவே நல்லா இருக்குது. சாஸோ சாப்பிடுவோம் சூப்பராக இருக்குது. இதுவும் நல்லா இருக்குது, ஆனால் அதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வேறு என்ன ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் ஏதாச்சும் கம்பேர் பண்ணலாமான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.